உங்களுக்கு இந்த செலிபிரிட்டிஸ் மாதிரி பாடி வேணுமா? அதே மாதிரி ஃபிட் ஆகணுமா? அதெல்லாம் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அது எப்படின்னு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஹாய், ஐ அம் கோச் திலக், யுவர் ட்ரஸ்டட் ப்ரீ அண்ட் போஸ்ட் நேட்டல் கோச். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் செலிபிரிட்டிஸ். நம்மளுக்கும் செலிபிரிட்டிக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்களுக்கு அந்த ஃபிசிக்கை அப்படி வச்சுக்கணுன்ற தேவை இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா அவங்க வந்து ஒரு ஷோ வேர்ல்டில் இருக்காங்க, நடிக்கிறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க. அதுக்கு அந்த ஃபிசிக் இப்படி இருக்கணுன்ற சில வரைமுறைகள் இருக்குது. அதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா செலிபிரிட்டிஸும் அதே மாதிரி ஃபிட்டாக இருக்காங்களா? அதுலேயும் கொஷின் மார்க் இருக்குது. ஒரு சிலர் அந்த மாதிரி ஃபிட்டாக இருக்காங்க, அது அவங்க தொழிலுக்கு தேவைப்படுது. நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணுறத என்னால் அஸ் அ கோச்சாக ஒத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் இந்த விஷயத்தை நான் தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன். குண்டாக இருக்கிறதுனால அன்ஃபிட்டும் கிடையாது, ஒல்லியாக இருக்கிறது வந்து ஃபிட்னஸும் கிடையாது. ஃபிட்னஸ் இஸ் சம்திங் எல்ஸ். உங்களால் உங்களோட வேலையை சுயமாக செஞ்சுக்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள், லிஃப்ட் ஒர்க்கால் உங்களால் ஒரு 5 ஃப்ளோர் ஏற முடியுமா? நீ பெயின் இல்லாமல், அதுவும் ஃபிட்னஸ் தாங்க. உங்களால் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் நடக்க முடியுமா? அதுவும் ஃபிட்னஸ் தாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபிட்னஸ்க்கு நிறைய விதிமுறைகள் இருக்குது, ரூல்ஸ் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. செலிப்ரிட்டிஸ்க்கு அவங்களோட ஓன் ரூல்ஸ் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அதற்காக அந்த செலிப்ரிட்டி மாறியே ஆகணும்னு நினைக்கிறதும் தப்பு இல்லை. பட் ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனக்கும் ஏஜ் கம்மியாக இல்லைங்க, எனக்கும் 40 இயர்ஸ் ஆகுது. நான் வந்து லாஸ்ட் 15 to 20 இயர்ஸாக எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன். தோ நான் இவ்வளோ வருஷம் எக்ஸசைஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி என் பாடி ரெஸ்பாண்ட் பண்ண மாதிரி இப்போ ரெஸ்பாண்ட் பண்ணலை. ஏக்ஸ் அண்ட் பெயின்ஸ் வந்தால் ரெக்கவரி ஆகிறதுக்கு லேட் ஆகுது. சரியாக தூங்கலைன்னா நெக்ஸ்ட் டே ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருக்குது. இதே ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் 6 days ஒர்க் அவுட் பண்ணுவேன், சரியாக சாப்பிட மாட்டேன், சரியாக தூங்க மாட்டேன், ஸ்டில் என் பாடி ஃப்ரெஷ் அண்ட் ஃபைனாக இருந்தது. அந்த ஏஜில் இருக்கிற ஹார்மோனல் ஹெல்த், பாடி டைப் எல்லாமே மாறுது. ஸோ ஆஸ் யூ ஏஜ் யூ ஹேவ் டு ஈவன் மோர் கேர்ஃபுல். அதே தாங்க என்னோடய ப்ரெக்னென்ட் கிளைண்ட்ஸோ போஸ்ட்மார்ட்டம் கிளைண்ட்ஸோ நான் ட்ரெயின் பண்ணும்போது இதே தான் நான் கைட் பண்ணுவேன். ஸோ ஒருத்தருக்கு ரிசல்ட் பெட்டராக வரலாம், ஒருத்தருக்கு ரிசல்ட் லேட் ஆகலாம். அதை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. இப்போ செலிப்ரிட்டிஸ் ஏன் ஸ்டாண்ட் அவுட்டாக தெரியுறாங்க அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் த ஷோ வேர்ல்ட். அவங்க அந்த கேமராவுக்கு முன்னாடி இருக்க வேண்டிய பட்சத்தில் சில விஷயத்த கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தோ செலிப்ரிட்டிஸ் அவங்களோட பிஸி லைஃப்பில் இருந்தாலும் ஃபிட்னஸ்க்கான சில விஷயங்களை கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலராக தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, டிசிப்ளின்டாக. ஆனால் இதே நம்ம ஜென்ரல் லைஃப்னு வரும்போது, எனக்கு குழந்தை பிறந்துடுச்சு, எனக்கு பாடி இப்படி தான் இருக்கும், எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு, எஸ் அது உண்மை தான். ஏன்னா என்னோடய கிளைண்ட் கிட்டேருந்தும் நான் அதை கோ த்ரூ பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் அதில் நீங்கள் ஒரு சின்ன கமிட்மெண்ட் எடுத்துக்கணும். உங்கள் பார்ட்னர்கிட்டேருந்து சப்போர்ட் எடுத்துக்கலாம், ஃபேமிலிக்கிட்டேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கான மீ டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கரெக்டான ஒரு கோச் கிட்ட கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு தொடர்ந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் அந்த மாதிரி ஃபிட் ஆகலாம். ஸ்டில் ஐ வுட் அட்வைஸ், டு நாட் கம்பேர் யுவர் செல்ஃப் டு எனிபடி எல்ஸ். உங்களுக்கு நீங்களே நிகர். இதை தளபதி விஜய், ஆக்ட்ரஸ் நயன்தாரா, ஐஸ்வர்யா ராய் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களை உங்கள் கூட கம்பேர் பண்ணுங்கள். உங்களை பெஸ்ட்டாக காமிக்க நீங்கள் எஃபர்ட் போடுங்க, அவங்களோட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் என் ஸ்டமக் பெருசாக இருக்குது. ஸோ ஆனால் இந்த செலிப்ரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணி 6 months ஒல்லியாயிட்டாங்க, ஸ்டமக் ஃப்ளாட் ஆயிடுச்சு. அவங்க மட்டும் அப்படி பண்ணிட்டாங்களே, எனக்கு மட்டும் ரிசல்ட் வரலையே, இந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கும். அந்த டவுட்டுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். டு நாட் கம்பேர் யுவர் செல்ஃப் டு எனிபடி எல்ஸ். அந்த செலிப்ரிட்டியோட தொழில் வந்து கேமரா முன்னாடி இருக்க வேண்டியது. அதனால் அவங்க ஏதாவது ஷார்ட்கட்டாக கூட ட்ரை பண்ணியிருக்கலாம். வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், அவங்க என்ன பண்ணான்னு நம்மளுக்கு பர்சனலாக தெரியாது. அதனால் உங்களை அவங்க கூட கம்பேர் பண்ணாமல் உங்கள் பாடிக்கு என்ன பண்ணணுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சயின்டிஃபிக்காக. ஃபஸ்ட்டு ரெக்கவரி அண்ட் ஹீலிங், இதுதான் ப்ரைமரி ப்ரோட்டோகால். டெலிவரியில் உங்களோட கோர், உங்களோட பாடி ஹார்மோனலாக, ஃபேட் அடாப்டேஷன் லெவலில், பாஸ்டர் வைஸில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கும். அதெல்லாம் ஹீல் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஸோ ஈச் இண்டிவிஜுவல் இஸ் டிஃப்ரெண்ட், ஈச் பாடி வில் ஹீல் இன் அ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். ஸோ அதனால் அந்த டைம் நீங்கள் கொடுக்கணும். இந்த ஹீலிங் அண்ட் ரெக்கவரியில் அவங்க கூட கம்பேர் பண்ணாமல் நீங்கள் சில விஷயத்தை ஃபாலோ பண்ணால் உங்கள் பாடியை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒன்று வந்து கோர் ரியாப், ஜென்டில் எக்ஸசைசஸ், மெடிடேஷன், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பண்ணணும். கோர் ரியாப்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரீதிங் எக்ஸசைஸ், பாஸ்டர் கரெக்ஷன், இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். ரெண்டாவது ஜென்டில் எக்ஸசைசஸ். நான் என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணலாம் என் கோர் ஹீல் ஆகும், இல்லை என் பாடி ஹீல் ஆகும்னு கேட்டிங்கன்னா, த ஈஸியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த எக்ஸசைஸ், நிறைய சயின்டிஃபிக் எவிடன்ஸ் சொல்லிட்டாங்க, வாக்கிங்க. கேட்குறதுக்கு சில்லியாக இருக்கலாம். வாக்கிங் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் எக்ஸசைஸ் விச் ரெடியூசஸ் யுவர் வெயிட்,
which heals your body, it nourishes your body. ஸோ அதில் நிறைய என்டார்ஃபின் ஹார்மோன்ஸ், குட் ஹாப்பி ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு குட் எக்ஸசைஸாக வாக்கிங்கை இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தென் மெடிடேஷன், வெரி அண்டர் ரேட்டட். என்ன பண்ண சொன்னீங்கனாலும் கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் உங்களோட டேயில் அட்லீஸ்ட் ஒரு 5 minutes ஜஸ்ட் ரிலாக்ஸாக, எந்த வித டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் ஒரு 5 minutes மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸோ ஒரு பாஸ்டர் கரெக்ஷனோ பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். இது எல்லாத்துக்கும் மேலே லிசனிங் டு த பாடி. உங்கள் பாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லும், அதை ஃபாலோ பண்ணணும். இன்றைக்கி டயர்டாக இருக்குது, ரெஸ்ட் எடுக்கணுன்னா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. பட் நியூ பார்ன் பேபியோட சில டைம் உங்கள் டேவை உங்களால் பிளான் பண்ண முடியாமல் இருக்கலாம். பட் தட்ஸ் ஃபைன். பட் உங்களுக்கு என்னோட அட்வைஸ் அஸ் அ கோச்சாக நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, டு நாட் கம்பேர் யுவர் செல்ஃப் டு எனிபடி எல்ஸ். செலிப்ரிட்டிஸோட லைஃப் ஸ்டைல் வேறு, உங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு. நீங்கள் நியூ பார்ன் மதர், ஒர்க்கிங் உமன் ஆர் வீட்டில் ஹவுஸ் ஹோல்ட் சோரஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும்போது அவங்களோட லைஃபோடு உங்களை கம்பேர் பண்ணிக்கிறதுல எந்த விதத்தில் நியாயம்? ஸோ டு நாட் கம்பேர். ப்ளீஸ் லிவ் ஹாப்பிலி. உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் ரிப்ளை யூ.